நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 10வது நாள், 10வது பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகைகின்ற அம்மனாள். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் முந்தைய பாசுரங்கள் மாதிரி தோழி எழுப்புறா. நோற்று சுவர்க்கம் புகைகின்ற அம்மனாய், போன ஜென்மத்துல நீ இந்த நோன்புக்கு பாவை நோன்பு இருந்ததன் பலனாகத்தான் இந்த ஜென்மத்துல கூட நீ இப்படிப்பட்ட சொகுசான வாழ்க்கையை, சுகபோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். தோழியே, பெண்ணே, நீ வாசல் கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை. நறுமணமிக்க துளசியை தலையில் அணிந்து கொண்டிருக்கும் நம் நாராயணனின் புகழை பாட எழுந்துவா. அவனுக்கு நம்மளுக்கு அருள் தர காத்து கொண்டே இருக்கிறார். நீ என்னடா வென்றால் தூங்கிக் கொண்டே இருக்கிறாய். தூக்கத்திற்கு நீ கும்பகரனை தோற்கடித்து விடுவாய் போல இருக்கிறதே. கூட்டத்தில் வாய் விழுந்த கும்பகரனும் தோற்றே உனக்கு பெருந்துயில் தந்தானோ. கும்பகரனை தோற்று விடுவான் போல அப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே. ஆற்ற அனந்தல் உடையாய், சோம்பேறி திலகமே, அருங்கலமே, அழகான கிடைப்பதற்கரிய அணிகலனே, தேசமுடையாய், திரவேலோர் என்பாவாய், பிரகாசமான முகத்தை உடையவளே, எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் எழுந்து வந்து கதவை திற. பகவானின் நாமங்களை நாம் சேர்ந்து சொல்லலாம். அவன் அருளை பெறலாம். அவன் காத்துக் கொண்டே இருக்கிறான். எழுந்திரு என்று ஆண்டாள் தோழியை எழுப்புகிறார். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய், மாற்றமும் தாராதோ வாசல் திறவாத, மாற்றமும் தாராயோ வாசல் திறவாத, நாற்ற தோழாய் மூடி நாராயணன் நோமா, நாற்ற தோழாய் மூடி நாராயணன் நோமா, போற்ற பதை தரும் புண்ணியனால் பண்டோருடாள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகண்டரும் தோற்றே தோற்று உனக்கே பெருந்துயில் தந்தானோ, ஆற்ற அனந்தலுடைய அரங்கலமே, தேசமுடைய திரவேலோ இந்த திருப்பாவையில ஆண்டாளுடைய நகைச்சுவை உணர்வு தெரியுது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆண்டாள் எவ்வளவு நகைச்சுவை உணர்வு. இந்த கும்பகர்ணனே உன்னுடன் தோத்து விடுவான் போல இருக்கிறதே, தோழி எவ்வளவு கிண்டல் அடிக்கிறா பாருங்க. அவருடைய நகைச்சுவை உணர்வும் இந்த திருப்பாவில் அழகாக வெளிப்படுகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.